என்ன எதிரியா? யார் அந்த எதிரி? யார் அந்த எதிரி? யார் அந்த எதிரி? அதாங்க இப்போ வந்து எதிரி யாருன்றது அதான் அந்த வீடியோ பற்றி மெசேஜ். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஒரு கம்பெனி நிறுவனம் ஒருத்தர் இருந்திருக்காரு. அந்த நிறுவனத்துலேருந்து காலைல எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி, உங்கள் எதிரி இறந்துட்டாங்க, நீங்கள் வாங்க, நேராக அங்கே வந்துடுங்க, ஆஃபீஸுக்கு வாங்கன்னு சொல்லி சீக்கிரம் எல்லாத்துக்கும் மெசேஜ் வந்துடுச்சு. அப்போ எல்லாருமே வந்து யோசனை பண்ணியிருக்காங்க. அங்கே ஏதாவது ஒரு ஆஃபீஸில் சின்ன சின்ன சண்டைலாம் நடந்திருக்கும்ல, அதை பற்றி யோசனை பண்ணி, ஓ அவன் செத்துருப்பானோ, அவன் தான் செத்துருப்பான், சரி இவங்க யோசனை பண்ணி நம்ம எதிரி யார், அன்றைக்கி ஒருத்தன் வந்து சண்டை போட்டானே 2 மாதத்துக்கு முன்னாடி, அவன் இறந்துருப்பானோ, ஆமாம் 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 அவன்லாம் அப்படி தான் சாகணும் அப்படின்னு நினச்சிட்டு, அவனுக்கு இப்படி தான் விதி முடியும்னு சொல்லிட்டு எல்லாரும் பல பல கற்பனையில் வந்துட்டு இருந்துருக்காங்க. சரி நம்ம எதிரி ஒழிஞ்சிட்டான், பரவாயில்ல, போயிட்டு எதிரி போய் போய் மாலையை போட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் மாலையெல்லாம் வாங்கிட்டு வராங்க. வந்தோடனே அந்த இந்த சவப்பெட்டி எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த சவப்பெட்டியை அவங்க ஓனர் வந்து உட்காந்துருக்காரு, அந்த எம்டி. எல்லோரும் போயிட்டாங்க, மாலை போட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லோரும் போட்டு மாலை போடும்போது ஆச்சரியமாக அப்படி பார்க்குறாங்க. ஆச்சரியமா என்ன அவரை பார்த்துட்டு பேசாமல் வந்து இங்கே ஒவ்வொரு ஆளாக போயிட்டு மாலை போட்டு இந்த மாதிரி வந்து நிற்கிறாங்க. அவர் தான் இப்போ பார்த்தீங்களா என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அந்த ஓனர் கேட்டிருக்காரு. அப்போ தான் அந்த கண்ணாடியில் வந்து அந்த உள்ள அந்த இதில் வச்சு ஒரு கண்ணாடி மட்டும் தான் இருந்திருக்கு. அதில் இருந்துட்டு வெறும் பார்க்கும்போது நம்ம அவங்களோட முகம் தெரிஞ்சிருக்கு. அதில் உனக்கு எதிரி நீ தான் அதில் வந்து எழுதி ஒரு சின்ன துணியில் எழுதி வச்சுட்டு சீட்டை வந்து எழுதி இருந்துச்சான் உள்ள. அப்போ இப்போ புரியுதுங்களா யாருக்கு எதிரி அப்படின்னு? எதிரியை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படி சொல்லி அந்த ஓனர் கேட்குறாரு. எல்லோரும் அப்படியே பிரமிச்சு போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து என்ன தான் இதாக இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க தாங்க எதிரி, நமக்கு நாம் தான் எதிரி. என்ன தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தில் அசட்டாக இருந்துட்டாலும் ஒருத்தன் வந்து ஏமாற்றிட்டு போயிட்டாலும் அதுக்கு சின்ன வழி விட்டுருப்போம்ல நம்ம. அந்த என்ன வழி அதை தான் ஃபஸ்ட்டு அதை அந்த வழியை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றது தான் அந்த வீடியோ. அதே மாதிரி தான் நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அங்கங்கே விழுந்துடுறாங்க, காசு பணம் எல்லாத்தையும் இழந்துடுறாங்க. ஏன் அந்தளவுக்கு அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் அடித்து தன்னை மறந்து இருக்கவும் தானே அவன் எடுத்துகிட்டு போயிடுறான். இல்லை அவன் வந்து நல்லா நல்லா ஹெல்த்தியாக நல்லா தெளிவாக இருந்தானா எடுப்பானா? ஒரே குத்த அடித்து போட்டுருவான்டா அவனை, அந்த திருடனை. அசாட்டு தான். இந்த மாதிரி ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு வீட்டெல்லாம் திறந்து வச்சுட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்குவேன், உள்ள செல்வத்தெல்லாம் வச்சுட்டு அழகாக வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து கதவை டோரை லாக் பண்ணி வச்சிடணும், சேஃப்டிக்கு வைக்கணும். இல்லை அப்படியும் வந்து 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 முதல்ல வந்து நிறைய பேர் வச்சுருந்தாங்கன்னா செக்யூரிட்டிக்கு ஆளை வைக்கணும். இதெல்லாம் பண்ணணுங்க. இதெல்லாம் இவங்களோட தவிர அந்த வந்து அந்த திருடவங்களுக்கு வந்து வழி விடுற மாதிரி. நேற்று கூட ஒரு பேப்பர் செய்தியில் சொன்னாங்க, இந்த தாலி பறிச்சுட்டு போனவங்களுக்கு வந்து தர்மட்டி கொடுத்து இது பண்ணாங்க அப்படின்னு. இருந்தாலும் எதோ அந்த இடத்துல ஆள் இருக்கவும் போச்சு, பிடிச்சி அடித்தாங்க அவனை. இல்லை அடிக்கணும் அவனை, அந்த மாதிரி ஆளெல்லாம் அடிச்சுட்டு இருக்கணும். இந்த ஆள் இருக்கவும் போச்சு. ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அவன் ஓடி இருப்பான். எத்தனை வழிப்பறி அந்த மாதிரி இது பண்ண முடியும்? எதிரியை கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிட்டிங்களா? நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு கமெண்ட்டில் அனுப்புங்க.